வாழ்ந்திருக்க வேண்டும் நல்ல முறையில். அது விரைவாக அழைத்த காரணம் என்ன? பார்த்தாயா, உலகத்திற்கெல்லாம் ஒளிவளிக்க வேண்டும் அல்லவா? இந்த ஆண்டவன் கதிரவன் வருவார் வருவார் என்று வழி மீது விழுவித்து காத்துக் கொண்டிருந்த பாமர மக்கள் தான் இப்பொழுது என்ன தெரியுமா? ரதத்தை செலுத்த வேண்டும், உலகத்துக்கெல்லாம் நான் ஒளி கொடுக்க வேண்டும். ஆண்டவா, என்ன அனுதினமாய் காலையில் எழுந்து நம்முடைய உலகத்தை பவனி வருவது வழக்கம். உண்மைதானே? ஆகையால் இன்று தாமதமாகிறது. ரதத்தை செலுத்து உலகை பவனி வரலாம் என்று அழைக்கிறேன். ரதத்தை செலுத்து ஓடுது பாரதமே, ஓடுது பாரதமே, ஆண்டவா, என்ன ரதத்தை செலுத்தி தருவாய். யாரோ ஒருவர் வந்து ரதத்தை நிறுத்துங்கள் ஆண்டவா, நிறுத்துங்கள் வைக்கிறார். ஆமா, அதிவேகமாக ரதம் சென்று கொண்டிருக்கும் நேரத்திலே யாரோ ஒருவர் என்று உரைக்கிறார். யார் என்று கேள். ஆம், நீ யார்? ஐயா, நானோ தேவலோகத்திலிருந்து நிவேதம் கொண்டு வந்திருக்கின்றேன். தேவலோகத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே உடல் அழைப்பு சூரிய பகவானுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். சென்று வருகின்றேன். ஆண்டவா, பொன்னுலக வேந்த தேவேந்திரன் சபையில் இருந்து ஓடி வருகிறார் அந்த ஒற்றன். அப்படியா? முதல் லிகிதம் என்ன என்று உரைத்திருக்கிறது? ஆண்டவரை உனக்கு அளித்திருக்கிறான் தேவேந்திரன். நான் என்ன பொருள் எழுதியிருக்கிறார் என்று கேட்கின்றேன். ஆண்டவா, என்ன என்ன தெரியுமா? பொன்னுலகை ஆளக்கூடிய தேவேந்திரன் வரைய மடல் யாதெனில் அதில் உலகுக்கு ஒளி கொடுக்கும் சூரிய பகவானுக்கு என்னுடைய முதல் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் எப்படி தேவசபை கூட போகிறது. அந்த தேவசபையில கலந்து கொள்ள வேண்டும். முதல் லிகிதம் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போதைக்கு பொன்னுலக வேந்த தேவேந்திரன். நிகழும் படித்து விட்டாய், விஷயத்தை தெரிந்து கொண்டேன். போகட்டும், நான் அங்கு செல்ல முடியாது. ரதத்தை செலுத்தி நான் ஒளி கொடுக்க வேண்டும். ஆண்டவா, என்ன அனைத்தோருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். சூரிய பகவானை உனக்கு முதல் லிகிதத்தை கொடுத்திருக்கிறார் பொன்னுலக வேந்தன். அந்த தேவ சபையில நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உலகுக்கு செல்கிறீர்கள் எப்படி நாய்? அருணா, எனக்கும் புரியவில்லை. பார்த்தாயா, என்னுடைய ஒளியை கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் உள்ள பாமர மக்களும் ஆடு மாடுகள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் நான் அங்கு சென்று விட்டால் இவ்வுலகம் இருள் சூழ்ந்துவிடும். ஆனால் யாருக்கும் பிரயோஜனப்படாது. அதனால் நான் அங்கு வர முடியாது. ரதத்தை செலுத்து. ஆண்டவா, நீங்கள் உரைப்பது நன்றாக புரிந்து கொண்டேன். நான் உலகுக்கு ஒளி கொடுக்கவில்லை என்றால் உலகம் இருளடைந்து விடும். உண்மைதானே? உலகத்துக்கு ஒளி கொடுத்து ஆகுவது நம்முடைய கடமை கடமை. அல்லவா? அதே போல மதித்துவரை மதிக்க வேண்டும். பொன்னுலக வேந்தன் லிகிதம் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் சென்று உலகத்துக்கு ஒளி கொடுத்து விட்டு வாருங்கள். நான் சென்று பொன்னுலக சபையில கலந்து கொண்டு வருகிறேன். உறுதியாக இருக்கிறது. ஆமா, நீயோ அங்கமுனமுத்தவன். தேவசபை எப்பேற்பட்ட சபை? 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக வழங்கக்கூடிய தேவேந்திரன். அவனிடத்தில் இப்பேற்பட்ட உருவத்தோடு சென்றால் உனக்கு மரியாதை கிடைக்குமா அல்லது மாலை மரியாதை தான் கிடைக்குமா? ஆண்டவா, என்ன நீங்கள் உத்தரவு இட்டால் பொன்னுலக செல்லுகிறேன். புகை மாலையோடு வருகிறேன். அருணா, நான் சொல்வதை கேள். உன்னுடைய அங்கம் ஊனமுற்றவன் என்று பார்த்தால் கை நகைத்து சிரிப்பார்கள். எனக்குத்தான் அது அசிங்கமாக தெரியும். அதனால் போக வேண்டாம் என்று உரைக்கின்றேன். ஆண்டவா, நான் உரைக்கிறேன். நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுத்தால் புகை மாலையோடு வந்தால் உன்னுடைய முகத்தை விழிக்கிறேன். அருணா, எத்தனை முறை எடுத்துரைத்தும் சென்று வருகிறேன், மரியாதையோடு மரியாதையோடு வருகிறேன். அப்படி ஒரு வேளை போதுமிடம் மரியாதை கொடுக்கவில்லை என்றால் என்னிடம் வரவே இல்லை. மாலை மரியாதை வந்தால் உன்னை சந்திக்கிறேன். எப்படியா வந்து தேவலோகம் சென்று மாலை மரியாதையோடு வந்தால் என் இடத்தில் வந்து சேரு. இல்லையே வர வேண்டாம். தேவசபை எப்பேற்பட்ட சபை? தேவசபைக்கு நீ சென்றால் மரியாதை கிடைக்காது. நீயும் அங்கையனும் உள்ளவன் என்று என்னை தரவுறவாக பேசுகிறாய். நான் அங்கையனும் உள்ளவன் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. இருந்தாலும் என்னுடைய தாய் எனக்கு ஒரு வரமளித்துள்ளார். மகனே அருணா, நீ எந்த நேரத்தில் என்னை உருவத்தை நினைக்கிறாயோ அந்த உருவம் உன்னை அடைய வேண்டும் என்று. ஆகையால் பொன்னுலகு நான் இந்த உருவோட செல்ல போகிறேன். இப்போதே செல்லுகிறேன். அங்கே வரா. நமஸ்காரம், வந்தனம். எங்க போறீங்க நீங்க? நானா
பொன்னுலகம் செல்ல போகிறேன். முடியாப்பா பொண்ணு உலகம் செல்லப்ப ஏன் போற? பொன்னுலகம் எதுக்கு போற? தேவசபை கூடுகிறது. ஆமா. சூரிய பகவானுக்கு முதல் லிகிதம் கொடுத்திருக்க அழைப்புக்கு. ஆமா. அந்த பொன்னுலகத்திலே தேவசபையில கலந்து கொள்ள செல்ல போகிறேன். நீங்கள் தேவலோகத்துக்கு சென்று கலந்துக்கு போறீங்க. உனக்கு மாலை மரியாதை புகை மாலை கிடைக்குமா? உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். எப்படியா கிடைக்கும்? நீ யாரு? நீ அங்கமயமற்றவர். உனக்கு புகை மாலை கிடைக்காது, என்னவும் கிடைக்காது. போயா வந்து வை பார்த்து. டேய் அன்பு, ஆண்டவன் தான் ஆதவன் கதிரவன் உரைத்து விட்டார். ஆமா. அருணா நீ அங்க உள்ளவன். நீ அங்கு சென்றால் உனக்கு மாலை மரியாதை கிடைக்காது. கிடைக்காது. ரதத்தை செலுத்தி நகரவள வரலாம் என்று அழைத்தார். நான் என்ன உரைத்தேன்? அழைத்தவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆமா. அந்த தேவ சபையிலே கலந்து கொள்ள வேண்டும். உத்தரவு கொடுத்தா நான் சென்று வருகிறேன் என்றேன். ஆண்டவனே எனக்கு உத்தரவு கொடுத்து விட்டார். உத்தரவு கொடுத்துறாரு. இந்த அறிவு வச்சுட்டு போனா அறிவு எங்க? உனக்கு அறிவு எங்கேயாங்க? அறிவு இந்த அழகு இந்த உருவத்தோடு செல்ல மாட்டேன். எப்படி சொல்லுவேன்? என்னுடைய தாய் வரவழைத்திருக்கிறார். என்ன வரும்? மகனே அருணா, நீ எந்த நேரத்தில் எந்த உருவம் உன்னை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த உருவத்தோடு செல்லலாம் என்று எந்த உருவம் நான் பின்தொடர்ந்தே காமிக்கிறேன். அப்படியா? ஓடு, ஓடு, ஓடு.